கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலில் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா பருவத்துக்கு சிவன் மலையில் இருக்கிற முருகனை கிரிவலம் சுற்ற போகிறோம். விளாக் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இருந்தால் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு போங்க. எந்த டைம் சிவன் மலைக்கு வந்தாச்சு, டயர்டாயிருச்சு, அதனால் வந்து தூக்குமான்னு சொல்லிட்டாங்க. குளிரில் வர 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 கிரிவலம் முடிஞ்சது, வந்தாச்சு. நாங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா, அனைவரும் நலமுடன் இருக்கிறேன் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலில் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா பருவத்துக்கு சிவன் மலையில் இருக்கிற முருகனை கிரிவலம் சுற்ற போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு விளாக், ஓகேவா? வாங்க கிரிவலம் போய் சுற்றிட்டு எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வருவோம். கிரிவலம் சுற்றும் போது இந்த வாண்டு பண்ணுற ஃபன்னு, அட்ராசிட்டி, அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்துட்டு அப்படியே முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வரலாம், ஓகேவா? ஏன்னா கண்டினியூவாக பேச முடியுமான்னு தெரில, இந்த வாண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அங்கேயுமே சாங்ஸ்லாம் ஓடும். ஸோ அதனால் வந்து அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கிரிவலம் போயிருக்கீங்களா? எந்த ஊரில் போயிருக்கீங்க? உங்கள் ஊர் முருகன் கோயிலில் போயிருக்கீங்களா? இல்லை திருவண்ணாமலை கிரிவலமும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் திருவண்ணாமலை சிவன் கிரிவலம் போயிருக்கீங்களா? எங்கே போயிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த விளாக் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? எப்போதுமே நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றது வழக்கம். அதனால் நானும் எங்கள் குட்டி வாண்டு அப்படியே அதை இப்போ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கிரிவலம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம் வந்து அங்கே வந்து பிரசாதம் வழங்குவாங்க, அன்னதானம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளேஸில் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சாரு பிரசாதத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? அப்படியே வந்து கிரிவலம் போக ஸ்டார்ட் பண்ணலாமா? அமௌண்ட் போகலாமா? டாடா சொல்லிடுங்க. டாடா. சுற்றி வா, நாங்கள் சுற்றி வர போகிறோம். நாங்கள் பொண்ணு நாங்கள் போயிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு விளாக் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? வந்து 7 o'clock ஆயிடுச்சா. ஸோ அதனால் வந்து அபயாதினிக்கு குள்ளா சொற்று எல்லாமே போட்டோம். ஏன்னா இங்கே வந்து காற்று கொஞ்சம் நல்லா சில்லுன்னு அடிக்குது. இங்கேருந்து சிவன் மலைக்கு ஒரு 7 minutes ஆகும், பைக்கில் தான் போகணும். ஸோ அதனால் வெளியே நீங்கள் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு போங்க. எந்த டைமாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாமல் பைக் எடுக்காதீங்க, ஓகேவா? வாங்க போகலாம். சிவன் மலைக்கு வந்தாச்சு, கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலில் போய் வணங்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சுற்றி வா. அதுக்கப்புறம் நான் கீழே இருந்து மலையை காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. மேலே அந்த லைட்டிங் தெரியுதா? அதுதான் வந்து மலை, சிவன் மலை. மேலே முருகர் இருக்கார். நம்ம அவரை வந்து மனசார வேண்டிட்டு விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம் எல்லோரும். அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இல்லாத இடத்துல கொஞ்சம் நம்ம மொபைல் லைட் யூஸ் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ரோட்டில் வந்து அழகாக ஹீட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா முழு நிலம். எவ்வளோ அழகாக மலை உச்சியில் அழகாக ஏறி உட்காந்துருக்கு. அந்த லைட் தெரியுதா? அதான் மேலே மலை கோவில், சிவன் மலை. கொஞ்ச நேரம் அப்பா அவங்க அப்பா தெரியலையே கேமராவில் கூப்பிட்றத பாருங்கள். கொஞ்ச நேரம் நடந்தாங்க கீழே, அப்புறம் வந்து டயர்டாயிருச்சு, அதனால் வந்து தூக்குமான்னு சொல்லிட்டாங்க. நான் தூக்கிக்கிட்டே நடக்கிறோம். நாங்கள் மலை அடிவாரத்தில் சிவன் கோவிலில் வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிரிவலம் போகிறதுன்னு பலன் என்ன அப்படிங்கிறதே பேனரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி சாயங்காலம் தான் வந்து பௌர்ணமி முழுசாக வருது. நாளைக்கு முழு நாள் இருக்குது, இரவு வர. அதான் கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிரிவலத்தில். இல்லைன்னா கிரிவலம் செம்ம கூட்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது குளிரில் வர 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 குளிருது, பயங்கரமாக காத்தடிக்குது. உங்களுக்கு பேசும்போதே தெரியுமா எப்படி காத்தடிக்குதுன்னு? செம்மையாக குளிருது. இது வந்து படியோட பாதை. சுற்றி முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அபயாதினியை வந்து அவங்க அப்பா தூக்கிட்டு போகிறாங்க, ஏன்னா வண்டிலாம் வருதுன்னு சொல்லிட்டு. படிப்பாதையில் வந்து கிரிவலத்தை வந்து முடிக்கிறோம். படிப்பாதை
படியில் ஏறி சிவன் மலை போகிறவங்க இந்த வழியாக போவாங்க. நம்மளும் இங்கே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு கிரிவலத்தை முடிச்சுக்கலாம். இது வந்து வண்டி பாதையோட என்ட்ரன்ஸ், சிவன்மலை முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ். பைக்கில், காரில், அப்புறம் கோயில் பஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பாதை வழியாக மலை பாதை ஏறிடும். கிரிவலம் முடிஞ்சது, வந்தாச்சு. நம்ம சுற்றி ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? உங்களுக்கு இப்போ பசிக்குது. மொம்மை வேணுமாடி? மொம்மை வேணாமடி? திரும்பி போகலாமா? திரும்பி சுற்றுவோமா? ஆமாம். ஐயோ ஓகே, கிரிவலம் நல்லபடியாக முடிஞ்சு அனைவருக்கும் நல்லதே நடக்கும் முருகனர்களால். நல்லபடியாக கிரிவலம் முடிஞ்சுது. பௌர்ணமி கிரிவலம், சிவன்மலையோட கிரிவலம் வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியே எந்தளவுக்கு காற்றடிக்குதுன்னு தெரியல. சப்பா சரியான குளிர் காற்று, பயங்கரமாக குளிர் காற்று. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கடலூரில் இருந்தோம். அங்கே சுத்தமாக காற்றே கிடையாது. வெயில் தாங்க முடியல. இங்கே என்னென்னா காற்று குளிர் தாங்க முடியல. என்ன அறியாமலே ஷால் எடுத்து முக்காடு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ குளிர். ஸோ அதனால் மோஸ்ட்லி வெளியே போகும்போது குழந்தைங்கள கூப்பிட்டு போகும்போது வந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போங்க. ஏன்னா நான் நல்ல வேலை குட்டி மாண்டுக்கு வந்து சொட்டருக்குள்ளே எல்லாமே போட்டிருந்தேன். எனக்கு தான் ஸ்கார்ஃப் எடுக்க மறந்துட்டேன். நாளைக்கு தான் நம்ம கண்டிஷன் என்னன்னு தெரியும். அந்த அளவுக்கு குளிர் காற்று. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்களும் இதே மாதிரி கிரிவலம் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கிரிவலம் போகணுன்னு ஆசை இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் கிரிவலம் போனீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்துங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக வெற்றி அடையும். அதுக்கப்புறம் கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலை வந்து மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.